முன்பாக மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன். இன்னைக்கு தூதை எடுத்து கொடுக்கும்படியாக அப்படின்னாரு, கேள்வி பதிலை எடுத்து கொடுக்கும்படியாக அப்படின்னு இன்னும் ப்ரிசீஸாக சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். இந்த ஒரு செஷனை கூட நாம் அவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாக அவருடைய குமாரன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில தியானங்களுக்குள்ளாக நம்ம போகலாம். 14வது சாப்டருடைய பேர் என்ன அப்படிங்கிறதே முதலாவது கேள்வியாக உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள். ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள ரிவிஷன் இன்னைக்கு எப்படிப்பட்டது? ஏன் பிரதர் ரிவிஷன் முக்கியமா? இந்த சாப்டர் தான் நீங்கள் ரொம்ப நாளாகவே எடுத்துகிட்டே இருந்தீங்களே, ஏன் இன்னும் எங்களை சோர்வடைய வைக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய முடிவிலையுமே பிரதர் என்ன எழுதியிருக்கார், பிரதர்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. கொஷின் அண்ட் ஆன்சர் புக்குன்னே தனியாக இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு பிறகும் அதில் உள்ள கேள்விகள் இருக்குது. புது சிருஷ்டி 6வது தொகுதியில் உள்ள பெரேயரின் கேள்விகள் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சாப்டருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா பெரேயன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி மோரார்லெஸ் இன்றைக்கி செஷன் எப்படி தான் போக போகுது, இந்த ஒரு 45 minutes to 1 hour எப்படி தான் போக போகுது அப்படின்னா கேள்வி பதிலாக தான் போக போகுது. அப்போது இந்த 45 நிமிடமும் நேரில் கேட்குறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை இங்கே உட்காந்துருக்கவங்களா இருக்கட்டும், எப்படி அது சுவாரஸ்யமாக போய் சேரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணுறேன். நேரில் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறதே எனக்கு கேட்காது காதில், இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு எப்போ தான் இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா, முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு, அதாவது பெரேயர்லேருந்து எடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக பதில் கூறுகிறீர்களோ அது யாருக்கு ரொம்ப எடிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னா ஆன்லைனில் கேட்கக்கூடிய அந்த 1-2 சகோதர சகோதரிகளுக்கு கூட பயன்பெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ கேள்விக்குள்ளாக போயிடலாம். ஸோ எத்தனை கேள்வி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 40லேருந்து 50 கேள்விகளுக்குள்ளாக பார்க்க போகிறோம். இது ஒட்டுமொத்த கேள்வியுமே இந்த கேள்வி தான் என்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும்னா இந்த 14th சாப்டர். இந்த கேள்விகள் பார்த்துட்டா என்ன கிளியர் ஆகிடும் அப்படின்னா, பிரதர் எனக்கு இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கேட்பாங்கல்ல, பிரதர் இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்னொரு 10 நாளில் பேங்க் பிஓ கிளர்க்கு எக்ஸாம்னு வச்சுப்போம். உடனே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போ நான் அதை அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா டியூஷன் சென்டர்லேயும் அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. எதனால்? இது வரைக்கும் கேட்ட கேள்விகள்லாம் என்ன, அதெல்லாம் படிச்சுட்டு போ, ஜஸ்ட் பாஸ் ஆகிடலான்னு. ஸோ இது வரைக்கும் பிரதர் 6th வால்யூமில் இந்த 14th சாப்டரில் நான் ஒரு கிளாஸ் கூட வரல அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கிளாஸே யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 45 minutes to 1 hour நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கே கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்க போகிறோம். இந்த 14th சாப்டரில் தேவன் நமக்கு என்ன சத்தியங்களை வெளிப்படுத்தியிருக்கார் 7ஆம் தூதன் மூலமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இப்போது சென்னை சபையார் என்ன பண்ணணும்? என்ன பண்ணியே ஆகணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பதிலை சொல்லணும். இப்போ நீங்கள் ஸோ வேறு சாய்ஸ் கிடையாது. கேள்விகளுக்குள்ளாக நம்ம போயிடலாம். முதலாவது கேள்வி, புது சிருஷ்டிகள் தங்களுடைய மனம் மறுரூபமாக்கப்படுகிறதினால் சக மனிதர்களிடம் இருக்கும் பொறுப்புகளிலிருந்து விடுபடுகின்றனரா அப்படிங்கிறது தான் கேள்வி. பதில் இல்லை. ஓகே, ஸோ இல்லைன்னா இது எல்லா கேள்விகளுக்குமே என்ன பண்ணிடக்கூடாது நீங்கள் அப்படின்னா இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு ஆம் இல்லை அப்படி சொல்லிட்டு பதில் சொல்லிடக்கூடாது. இதுக்கு விளக்கங்கள் சொல்லணும். இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதனுடைய விளக்கங்களையும் கொடுக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே அருமை. ஸோ சகோதரி எந்த பாயிண்ட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா இந்த ஒரு அத்தியாயமே எதனுடைய சப்டிவிஷன் ஹெட்டிங்குள்ளே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் திங்ஸ் ஆனஸ்ட் இன் த சைட் ஆஃப் ஆல் மென். தமிழில் சொல்லணும் கிளியராக அப்படின்னா எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய
நாடுங்கள் அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷன் கீழாக தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வருது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநேக விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் செஞ்சாலும் விசுவாச வீட்டாருக்கு மாத்திரம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சக மனிதர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை செலுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ பழைய மனுஷன் கிடையாது, நம்ம புதிய சிந்தையை பெற்றுக்கொண்டோம். என்னதான் மாம்ச சரீரத்தில் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய சிந்தை. த்ரூ ஸ்பிரிட்னால ஒரு நியூ கிரியேஷனோட மைண்ட் எப்படி தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களுடைய மனம் மறுரூபமாக்கப்படுகிறதுனால். ஏன் மறுரூபமாக்கப்படுது மனம் அப்படின்னா, பழைய மனுஷனுக்கு இருந்தால் அந்த ஒரு சிந்தை கிடையாது நமக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகிடுறோமா உடனே, எந்த கடமையும் செய்யாமல். அது எப்படி இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக கேட்டோம் கேள்வியா அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்கு உண்டானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. அதனால நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நான் புது சிருஷ்டி அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம், புது சிருஷ்டியாக இருந்தாலும் நமக்கு சில பூலோக கடமைகள் இருக்குது. அதை தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்த்தோம். என்னென்ன கடமைகள் நமக்கு இருக்குது, இந்த உலகத்தில் என்னென்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு காட்டணும், அப்போ தான் தேவன்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இந்த ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடவங்களாக இருக்கணும். தேவன் இதை கூட எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம மாம்சத்தில் இருக்கிற நமக்கும் தேவன் சில பொறுப்புகளை வச்சுருக்கார் அப்படிங்கிறத நம்முடைய 7ஆம் தூதன் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஸோ அதான் சொல்கிறோம், சொந்த குடும்பத்தை மாத்திரம் மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். என் ஃபேமிலிக்கு மட்டும் நான் செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்ற ஒரு மைண்டுக்குள்ளே போக வேண்டாம். நம்மளுடைய அயல் வீட்டு நண்பர்கள், நம்முடைய அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய சக மனிதர்கள், நம்ம காணக்கூடிய அனைத்து ஜனங்களிடமுமே நம்ம என்ன பண்ணியாகணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபாலோ பண்ணியாகணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வது கேள்வி உங்கள் மத்தியில், மற்றவர்களை பார்க்கிலும் புது சிருஷ்டிகள் நீதியின் கோட்பாடுகளை அதிக விழிப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? உங்களுடைய பதில்களுக்காக ஆன்லைனில் கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க, என்ன கேட்குறேன் அப்படின்னா, புது சிருஷ்டி சில லாஸ், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அது அதிக விழிப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக வச்சுருக்கோம். ஏன் நீதியை கடைப்பிடிக்கணும் புது சிருஷ்டிகள்னு கேட்குறோம். ஓகே, சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிரதர் எப்படி எழுதியிருக்காருன்னா, சாதாரண உலக ஜனங்களே இங்கே நடக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய நீதி நெறியை என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு அநேகம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இப்படி உலக ஜனங்களே பண்ணும் பொழுது ஒரு புது சிருஷ்டி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியாகணும் அப்படின்னா, இந்த சட்டத்திட்டங்களுக்கு என்ன பண்ணியாகணும், கீழ்ப்படிந்தாகணும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அதுலேயும் பிரதர் எப்படி சொல்லியிருப்பார் இந்த பாயிண்டில் அப்படின்னா, நியூ கிரியேஷன் மற்றவங்கள விட இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். உதாரணம் கூட எடுத்துக்கலாம். என்ன உதாரணம் சொல்லலாம்? இதை ஒரு நார்மலாக ஒரு மனிதன் செய்கிறத கூட அதை விட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை புது சிருஷ்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உதாரணங்கள் சொல்லுங்கள். ஓகே, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஹெல்மெட் போடணும், ஓகே, டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சூப்பர், ரொம்ப அருமையான பதில். உலகத்தில் எத்தனை பேர் டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடுகளில் அநேக மக்கள் என்ன பண்ணுறதில்ல, வரி செலுத்துறது கிடையாது. என்ன நினைக்கிறாங்க, இந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு சில ப்ரிவிலேஜஸ் கிடைக்கிறதுனால என்ன பிலீவ் பண்ணிடுறாங்க, நம்ம கட்ட தேவையில்லை, நம்ம இப்படி ஒரு கஷ்டத்தில் வாழும் பொழுது நம்ம இதை கட்டணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு வருது இல்லைங்களா? புது சிருஷ்டியாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். நாம் இந்த மாதிரியான காரியங்களில் 100% நம்மளுடைய நீதியை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை பற்றி பேசும்பொழுது கூட ரோமர் 13:8 உள்ள சில கடமைகளை கூட நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லியிருக்காரு.
ரோமர் 13:8 என்னன்றது ஞாபகம் இருக்கா? வசனம் பார்க்காம சாப்டரே முடிச்சிட்டோம். இந்த வசனத்தை பல நாள் போட்டு பார்த்துட்டோம் நம்ம. ரோமர் 13:8 இனி எங்க கேட்டாலும் ஞாபகம் வரணும். சர்ப்ரைஸ் குவிஸ் எல்லாம் வேற வைப்போம். ஞாபகம் இல்லைங்களா? சரி, நானே சொல்றேன். அதுலயே இருக்கு பதில். அப்போஸ்தலர் குறிப்பிட்டபடி கடன்பட்ட நிலை குறித்தான தெய்வீக கட்டளை என்ன? தெய்வீக கட்டளை ஏதோ இருக்கா நமக்கு? ரோமர்ல என்ன கட்டளை சொன்னுச்சு நமக்கு? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? பார்க்கும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது சிஷ்யா இருக்கக்கூடிய நாம இந்த பாரோயிங் அண்ட் லெண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நமக்கு 7ஆம் தூதன் வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய தெய்வீக கட்டளை என்ன அப்படிங்கிறத ஒரே கேள்வியில் சுருக்கிற முடியாது. அதை தான் அடுத்த கேள்வியிலையும் கேட்டிருப்பாங்க. பண விஷயங்களை குறித்து ஒரு புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் இருக்க வேண்டிய கட்டளை என்ன அப்படின்னு. ஸோ உங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எளிதாக ஒரு கேள்வியாக கேட்குறேன். புது சிருஷ்டி கடன் வாங்கலாமா கூடாதா? வாங்கக்கூடாது இல்லைங்களா? ரொம்ப கிளியராக இருக்கீங்களா? அதுக்கு தான் வசனம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரோமர் 13:8. ஒருவேளை கடன் வாங்கவே கூடாது புது சிருஷ்டி அப்படின்னா புது சிருஷ்டிகள் கடன் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ கடன் வாங்கக்கூடாது, கடன் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது புது சிருஷ்டி கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கும் பொழுது இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறேன் உங்கள் மத்தியில் ரொம்ப ப்ராக்டிக்கலா அப்படின்னா, ஒருவேளை கடினமான சூழ்நிலை வருது ஒரு புது சிருஷ்டிக்கு அப்படின்னா எப்படி அவங்களுடைய லைஃப் அவங்க ரன் பண்ணி ஆகணும்? ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வருது ஃபினான்ஷியலி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக இருக்கணும். ஓகே, அப்போது புது சிருஷ்டிகள் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கும் பொழுது யாருக்கு கொடுக்கலாம்? ஓகே, கஷ்டப்படாத சகோதரன் கிட்ட கொடுக்க கூடாதா? ஓகே, அப்போ ட்ரூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க சகோதரர்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஸ்ட்ராங்காக இருக்கவங்களே மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரதர் ரொம்ப நிறைய சினரியோஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. சில விஷயங்கள் இந்த ரோமர் 13:8 ஃபாலோ பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும். ஆனால் நம்முடைய 7ஆம் தூதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் தேவன் தரும் ஆலோசனைகள். நான் சொல்லலப்பா, வசனமே ரொம்ப கிளியராக சொல்லுது. இது கஷ்டம்தான், ஆனாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்ன கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த வசனத்தை உலகத்தார் பிடிச்சிருந்து கடனே வாங்காமல் ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய உலகத்தில் நீடிக்குமானால் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை இருக்காது, இப்படி ஒரு இஷ்யூஸே இருக்காது மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி 7ஆம் தூதன் எழுதியிருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் என்ன பிரதர் சொல்கிறாரு அப்படின்னா, சில நேரங்களில் இந்த கடன் வாங்கக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாது உலக ஜனங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ண வேணாம், இப்போதைக்கு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். கிங்டமில் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு சூழ்நிலைகள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் போல் இல்லாமல் அவங்களுக்கு சத்தியம் கேட்கக்கூடிய ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பிரதர் ரொம்ப கிளியராக எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் என்ன சொல்கிறார், ஒரு புது சிருஷ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அன்பில் மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கடன் பட்டவர்களாக இருங்க, வேறு எதுலேயுமே கடன் படாதீங்கன்னு. இதற்கு கூட நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ கடன் கொடுங்க, ஆனால் என்ன பண்ணாதீங்க, கடன் வாங்காதீங்க அப்படின்னு உபாகமத்தில் கூட நம்ம வசனம் பார்த்துருக்கோம். அப்போது மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு உபாகமத்தில் வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கும் அது வந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கூட என்ன ஒரு கொஷின் வச்சோம் அப்படின்னா, இப்படி கடன் வாங்காமல் வாழ்கிறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோம் உங்களுக்கு முன்னாடி. உங்களுடைய பதில் என்னவா இருந்தது? ஆமாண்ணா சொன்னீங்க இந்த சாப்டர் கேட்க முடியும். இப்போ எல்லாம் ஆமாம் ஆமாம் கஷ்டம்தான் அப்படின்றீங்க. அப்போ என்ன சொன்னீங்க பதில்? வந்து கஷ்டம் இல்லைங்களா? ஆனால் இப்போ பதில் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்மளால் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியுது சத்தியத்தோட அப்படிங்கிறது நமக்கு கிளியராக ஒரு ஐடியா இருக்குது. அதுதான் நிறைய உதாரணங்களோட கொடுத்து பார்த்தோம். என்ன அப்படின்னா, அதுதான் 5வது கேள்வி. அனைத்து புது சிஷ்யனரும் தங்கள் வருமானத்திற்குள்ளாகவே தங்கள் செலவுகளை வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டியிருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி. ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே அடுத்தடுத்த பாயிண்டாக வருது. ஒரு புது சிஷ்டி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப லோ சேலரியாக இருந்தால் கூட என்ன பண்ணணும்னு பிரதர் எழுதிட்டாருங்க,
நீ அந்த பட்ஜெட்ல நீ என்ன பண்ணியாகணும், உன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணியாகணும். ரன் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, அதுல கூட ஒரு சிறு சேமிப்பு நீங்க பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்றாரு. எதற்காக அந்த சிறு சேமிப்பு அப்படிங்கறத கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எதற்காக? ம் ஓகே, அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, மூன்று காரியங்களுக்காக வந்து அவங்க ஒரு சிறு சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதலாவது காரியம், தன்னை சார்ந்த பூலோக கடமைகளை நாம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வாங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க இல்லையா, கணவனோ மனைவியோ தாயோ தந்தையோ குழந்தையோ. ஸோ தன்னுடைய பூலோகம் சில கடமைகளை வந்து செலுத்துவதற்காக என்ன பண்ணியாகணும் அப்படின்னா, அவங்களுடைய பிரெட் அண்ட் பட்டருக்காக, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்காக என்ன பண்ணியாகணும், ஒரு சில பகுதிகளை இவங்க சேர்த்து வைத்து தான் ஆகணும். ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய அறுவடை ஊழியங்களை ஏறெடுத்து செய்வதற்காக என்ன பண்ணியாகணும், ஒரு புது சிருஷ்டி வந்து பணம் சேர்த்து வைத்து தான் ஆகணும், ஒரு சிறு சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் கூட என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாப்டர் படிக்கும் பொழுது அநேக நம்முடைய விசுவாச வீட்டார்களில் சில சில சகோதர சகோதரிகள் என்ன பட்டிருக்கலாம்னா, இந்த மாதிரியான பண விஷயங்கள் காரியங்களில் குறைவுபட்டிருக்கலாம். அவர்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புது சிருஷ்டி சகோதர சகோதரிகள் என்ன பண்ணியாக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு பணத்தை வந்து சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் நாம் ஞானமற்று பொறுப்பெடுத்து கொண்ட கடன்களை பொறுத்தவரையில் நாம் எவ்வாறு செயல்படுவது. என்ன சொல்லிட்டோம், புது சிருஷ்டி கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு வேளை கடன் இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பண்ணலாம் நம்ம? ஒருவேளை கடனை திருப்பி அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் என்ன பண்ணிடலாம், திருப்பி அடைச்சிடலாம். ஒருவேளை நியாயமான முறையில் அந்த ஒரு பாண்டு வந்து பிரேக் ஆகிறதுக்கு எதுவும் சாய்ஸஸ் இருக்கு நியாயமான முறையில் அப்படின்னா, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக பயன்படுத்திக்கலாங்கிறாரு. ஏன் அப்படின்னா, தற்போதைய திவால் அளிக்கும் உதவியை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு வேத வசனத்தின்படியான முன் நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதற்கு ஏதாவது முன் நிகழ்வுகள் இருக்கா? எல்லாம் மறந்துருச்சு இல்லைங்களா? அப்போது இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ வேத வசனத்தின்படியான முன் நிகழ்வு என்ன, நீங்கள் பாருங்கள், நீங்கள் யோசிங்க, அதுக்குள்ள நான் தேடிக்கிறேன் நோட்ஸில். மறந்துட்டோமா? யூபிலி பார்த்தோமா? பெரிய யூபிலி இல்லைங்களா? ஸோ என்ன பார்த்தோம், மகா பெரிய யூபிலியில் இஸ்ரேல் ஜனங்களில் கடன்பட்டவர்கள் இருக்காங்க. தேவனே என்ன பண்ணுறார், ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. இப்போது உலக பிரகாரமாக ஒருவேளை ஒரு 2-3 சகோதரர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஐக்கியப்பட்டிருக்காங்க, இல்லை உலகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க, கடன் ஆயிடுது வர்த்தக ரீதியான்னு கூட வச்சுப்போமே. அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா, 5 வருடங்களுக்குள் இதை திருப்பி செலுத்தாகணும், இல்லைன்னா கட்ட தேவையில்லை, இல்லை இந்த டைமுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் இது வேலிட் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கூட பார்த்தோம் அப்படின்னா, வேதாகமத்திலேருந்து தான். ஸோ அந்த 49 வருஷம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அடிமை இருக்காங்கன்னா கூட அந்த 50வது வருஷத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீ, கட்ட தேவையில்லை, அடிமை இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த 50வது வருடம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு விடுதலையின் வருஷத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த தற்போதைய திவால் அளிக்கும் உதவியை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய அக்ரிமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை பண்ணிடலாம். ஒருவேளை கட்டுறதுக்கு திராணி இருக்குது, கட்ட முடியும், சிக்கிட்டோம், ஆனால் இப்போ கட்ட முடியும் அப்படின்னா, அதான் ஞானமற்று பொறுப்பெடுத்து கொண்ட கடன்கள். அப்படி எல்லார் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் இருக்குமா? ஏதாவது சத்தியத்தில் வர்றதுக்கு முன்னாடி, ட்ரூத் தெரியறதுக்கு முன்னாடி சில கடன்கள் வாங்கியிருப்போம், லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணிக்கோ அப்படிங்கிறாருன்னா, இந்த சாப்டர் கேட்டதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 8வது கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கடனானது வியாபார கடனாக அல்லாமல் நட்பு நிமித்தமாக வாங்கப்பட்ட கடனாக இருந்தால் அந்த ஒரு கடன் புது சிஷ்யினால் எவ்வாறு கருதப்பட வேண்டும். இதை கூட ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஒருவேளை ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் நம்மக்கிட்ட நட்பு நிமித்தமாக கடன் வாங்கியிருக்காங்க, நட்பு நிமித்தமாக ஃப்ரெண்ட்லியாக வாங்கியிருக்காங்க,
அது என்ன பண்ணலாம்? திருப்பி கேட்கலாமா கூடாதா? கேட்கக்கூடாது இல்லைங்களா? என்ன பார்த்தோம் நம்ம? ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒருவேளை நம்ம இந்த டைமில் நம்மளுடைய சுச்சுவேஷனில் நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது இந்த ஒரு சீனை யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு வந்து உதவி கிடச்சிருச்சு, கடன் கிடச்சிருச்சு, நம்ம அன்றாட தேவைக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கடன் வாங்கிட்டோம். ஒருவேளை இந்த கடனை அன்பின் ரீதியான கடன் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, புது சிருஷ்டிகள் எண்ணக்கூடாது. முன்னாடி ஒரு லாஜிக் பார்த்தோம்ல, அதாவது ஞானமற்று பொறுப்பேற்று கொண்ட கடன்கள், அதில் இது வராது. அன்பின் நிமித்தமாக வாங்கியிருக்கோம், உண்மையிலையுமே வாங்கிட்டோம் அப்படிங்கும் பொழுது மரணம் வரைக்கும் இதை திருப்பி செலுத்த ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடமைப்பட்டிருக்கணும். நம்ம கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஏன் பிரதர் இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம கடன் வாங்கக்கூடிய இடத்துல வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, இது ரெண்டு சாராருக்கும் தான் பாடம். ஒருவேளை நம்ம கொடுக்குற இடத்துல இருந்தால் நமக்கு என்ன லெசன், வாங்குற இடத்துல இருந்தால் நமக்கு என்ன லெசன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காரியங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே நேரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஒருவேளை அன்பின் நிமித்தமாக கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்தலை அப்படின்னா அங்கே அந்த இடத்துல யாருடைய நாமம் தூஷிக்கப்படும் அப்படின்னா, தேவனுடைய நாமம் என்ன பண்ணப்படும்? தூஷிக்கப்படும். அதுக்கு நாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் அன்பின் நிமித்தமாக கடன் வாங்கிடுறோம், சில நேரம் நம்மளால் செலுத்த முடியல அப்படின்னா, இது நாம் தேவனிடம் சென்றடையக்கூடிய அந்த ஒரு பாதை இருக்குல்ல, அதில் என்றைக்குமே நமக்கு இது ஒரு தடையாகவே இருந்துட்டு இருக்கும். தடையானா தேவன் இது ஸ்டாண்டர்டாக வைக்கல. எப்படின்னா, நீ கடன் வாங்கியிருக்கியா, நீ நியூ கிரியேஷன் ஆக மாட்ட அப்படின்னு தேவன் சொல்லலை டைரெக்டாக, வசனம் அப்படி சொல்லலை. சில ட்ரையல்ஸ் வரும், ஆனால் நீ நியாயமாக நடந்துக்கிறியா அந்த விஷயங்களில். அப்போது என்ன இதை கூட பார்க்கலாம் அப்படின்னா, உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு தடையாக இருக்கும். ஏன்? ஒருவேளை சகோதர சகோதரிகள் மத்தியிலே நம்ம கடன் வாங்கியிருக்கோம், ஒருவேளை திருப்பி செலுத்த முடியல, ஆனால் தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் அந்த சகோதரனை அவாய்ட் பண்ணுவோம். அந்த சகோதரன் எக்லிஷியா வராருன்னா அங்கே வரவே மாட்டோம் நம்ம. இதெல்லாம் எப்படின்னா, அந்த கடன்களுக்காக அந்த இவர் முகத்தில் முழிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? உலக பிரகாரமான மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி தானே பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி போவாங்க, கொடுக்க முடியல கடனை அப்படின்னா. ஸோ இதெல்லாம் சத்தியத்தில் ஓடுறதுக்கு என்றைக்குமே ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, தேவனுடைய வழிநடத்துதல் மேலே ஒரு 100% விசுவாசம் வைக்கணுங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? அதை கூட அநேக உதாரணங்களில் பார்த்துருப்போம். மிகவும் ஒரு கம்மியான சம்பளத்தில் வாழக்கூடிய ஒரு சகோதரன் சகோதரி தன் குடும்பத்தை எப்படி பாதுகாத்தாகணும் தேவன் மீது விசுவாசம் வைத்து அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அண்டு இன்னொரு கேள்வி, விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் தங்கள் குடும்பத்தின் முன்னாள் தலைவரின் கடன்களுக்கு பொறுப்பாளர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறோம். பதில் என்ன? டயர்டாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உற்சாகமடைந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி எண் 9, விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் தங்கள் குடும்பத்தின் முன்னாள் தலைவரின் கடன்களுக்கு பொறுப்பாளர்களா? என்ன 2 பதில் வருது. திரும்பி 14th சாப்டர் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடுத்த வாரத்துலேருந்து ரிவிஷன் கிடையாது, டைரக்டாக ஃபுல்லாகவே எடுக்கிறேன். இல்லை, ஓகே. அப்போ அன்னைக்கு ஏதோ ஒரு தியானத்தில் இருந்திருக்கோம் நம்ம இந்த டாபிக்ஸ் வரும் பொழுது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப கிளியராக புரியுது. அப்போது என்ன பிரதர்ஸ் சொல்கிறாரு கிளியராக அப்படின்னா, இது போல் அவருடைய காலப்பகுதியில் அநேக சகோதர சகோதரிகளை பிரதர் பார்த்துருக்காராம். என்னென்னா, லைஃப் லாங் தன்னுடைய ஸ்பவுஸ் எடுத்த அந்த கடனுக்காக என்ன பண்ணுவாங்களாம், காலம் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருப்பாங்களாம். அதான் பிரதர் சொல்கிறாரு, ஒருவேளை கணவன் மனைவி இருக்காங்க, சகோதரர் இருக்கார், சகோதரர் கடன் வாங்கியிருக்காரு, சகோதரர் ஒருவேளை மலித்துறாரு அப்படின்னா, மனைவி அந்த கடனை, அந்த விதவை அந்த கடனை என்ன பண்ண தேவையில்லை, கட்ட தேவையில்லைங்கிறாரு. இது அவர்களுடைய கடன் அல்ல அப்படிங்கிறாரு ரொம்ப கிளியரா. அப்பாவோட கடன்னா அப்பாவோட கடன், பையனோட கடன்னா பையனோட கடன். ஒருவேளை என்ன பண்ணிடக்கூடாது இங்கே அப்படின்னா, நானும் என் மனைவியும் இதை எப்படியாவது திரும்பி செலுத்துவோம் அப்படின்னு அவர் ஒரு வேளை பொருத்தனை பண்ணியிருந்தாரு உங்களுடைய நாலேஜுக்கு வந்து அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்போ நான் கொடுக்க மாட்டேன், இது கணவனுடைய கடன், இது என்னுடைய கடன் கீழே வராதுன்னு சொல்லக்கூடாது. வாக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செலுத்தி ஆகணும். அநேக வீடுகளில் கணவன் வாங்கக்கூடிய கடன் யாருக்கே தெரியாது, சில நேரங்களில் சிஸ்டர்ஸுங்களுக்கே தெரியாது இல்லைங்களா? சில வீடுகளில் சிஸ்டர்ஸ் வாங்கக்கூடிய கடன் யாருக்கு தெரியாது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்களுக்கே தெரியாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஒருவேளை ஒருத்தவங்க மறிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு என்ன தெரியாது, கிளியராக எவிடென்ட்டாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியாது. ஸோ பிரதர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு,
உலக நீதியில கூட இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான காரியங்கள்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாலண்டராக நீங்கள் போய் வாக்கு கொடுக்கல, நான் கட்டுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கல அப்படின்னா இதை உங்கள் தலையில் எடுத்து போட்டுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறார் பிரதர் ரொம்ப கிளியராக. அண்ட் அதே நேரத்தில் சகோதரர் மத்தியில் கடன் வாங்கல் கொடுத்தல் குறித்தான காரியத்தை நாம் எவ்வாறு கருத வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கடன் கொடுக்கலாமா அப்படிங்கும் பொழுது ஒரு புது சிஸ்டம் என்ன பண்ணலாம்? கடன் கொடுக்கலாம். ஆனால் கடன் கொடுக்கும் பொழுது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we should be example in giving also. லெண்டிங்கில் கூட நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஒரு புது சிருஷ்டி அப்படின்னா ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத பிரதர் சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா உதவி கேட்குறாங்க அப்படின்னா கேட்கக்கூடிய நிலை என்ன பண்ணி ஆகணும்? ஃபஸ்ட்டு ஆராய்ந்து பார்க்கணும் என்ன சூழ்நிலையில் ஒருவர் கடன் கேட்குறாங்க அப்படிங்கிறத. ஸோ திராணி இருக்கு அவங்களுக்கு, இல்லை திராணி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு 2 கேட்டகரி தான் நம்ம பார்க்குறோம். 2 கேட்டகரியில் உள்ளவங்களுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு புது சிருஷ்டி தாராளமாக கடன் கொடுக்கலாம், தப்பு இல்லை. கடனை எப்போ கொடுப்போம்? ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, சில நேரம் அவங்க கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஒருத்தருக்கு திராணி இருக்கும், ஒரு சில பேருக்கு என்ன இருக்காது? திராணி இருக்காது. இப்போ தேவன் தானே நம்ம கிட்ட இந்த தாளந்தை கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட பணம் இருக்கிறதுனால நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ பணம் நம்ம கிட்ட இருக்குன்னா என்ன? தேவன் நம்ம கிட்ட அதை அனுமதிச்சிருக்கார். அப்படிங்கும் பொழுது நம்ம கிட்ட இப்போ கையில் பணம் இருக்கிறதுங்கிறதே யாருடைய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய காசா அப்படின்னா தேவன் கொடுத்த சில பிளெஸிங்ஸ் சகோதரர்களுக்கு செய்கிறதுக்காக. அப்போ இதுக்கு நம்ம உக்ரானக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சாப்டரில் அநேக இடங்களில் பார்த்துருக்கோம். டைமாக இருக்கட்டும், தாளந்தாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், தேவன் தந்த எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கரெக்டாக கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ சில நேரம் என்ன யோசிக்க தோணுது உண்டு அப்படின்னா ஒருவேளை திராணி இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டாமா பிரதர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடன் கொடுக்கும் பொழுது திராணி உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னா திருப்பி பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி கொடுக்கலாம். ஆனால் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு திராணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கடனாக கொடுக்கக்கூடாது. அதான் லோன் ஷுட் நாட் பி மேட், இன்ஸ்டட் இட் இஸ் அ கிஃப்ட் அப்படின்னுவார். ஏன்? லோனுக்கும் கிஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ கிஃப்டை திருப்பி கேட்க மாட்டோம். ஒருவேளை கொடுக்குறோம், வாங்குறவங்களுக்கு திராணி இல்லைன்னு ஃபீல் ஆகுது, திருப்பி அவர்களே கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கிக்கலாமா? ஏன் இவ்வளோ ஒரு அமைதி? வாங்கலாம் இல்லை, அந்த 2 பதிலும் வருது எனக்கு. இப்போ வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? அது அடுத்த கேள்வி. நீங்கள் அந்த பதிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது என்னன்னா ஒருத்தவங்களுக்கு லோனாக கொடுத்துருக்கோம், அவங்க திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் ஆக்சுவலி வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கிஃப்டாக கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுக்கும் போதே உங்கள் மைண்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. சரி, அதுதான் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஷின் கேட்டோம். பிரதர் நான் ரொம்ப நல்லா இருந்தேன் கடன் கொடுக்கும் பொழுது, அவங்க கடன் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, மைண்டு கடன் வாங்கியிருந்தோமே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு. இப்போ ஒரு வேளை கிரிட்டிக்கலாலாம் கேட்பாங்க, சப்ஜெக்ட் முடிஞ்சு இறங்கி வந்தோடனே. இப்போ நான் கஷ்டப்படுற இடத்துல இருக்கேன், அவர் அதிகமாக வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கா தோணணும் கொடுக்கணும்னு. அப்போ கூட நம்ம என்ன பண்ணிட முடியாது? உனக்கு நான் கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ நல்லா இருக்கல்ல, உனக்கு தோணுச்சா அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னா நோ. ஒருவேளை அவங்களே ரியலைஸ் பண்ணி தேவனே சில நேரங்களில் உணர்த்துவார் இல்லைங்களா, கடனாக வாங்கியிருக்கப்பா நீ திருப்பி என்ன பண்ணிடு, ஸ்பிரிட் சொல்லும் நீ போய் கொடுத்துருப்பா அப்படின்னு கைட் பண்ணும் பொழுது ஒருவேளை அவர்கள் உங்கள் மத்தியில் அந்த கடனை திருப்பி கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கலாமா வேணாமா? வாங்கிக்கலாமா? 2வது பாயிண்ட்டு 14வது சாப்டரை திரும்பி எடுப்பேன். இதே ஆளுங்களை வர வச்சு இங்கேயே உட்கார வச்சு எடுப்பேன். வித்தவுட் லீவு, பர்ஃபெக்ட் அட்டண்டன்ஸ் இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிஃப்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடாது. பிரதர் என்ன பிரதர் சொல்கிறீங்க, அவருக்கு தான் நல்ல இப்போ காசு வந்துருச்சே கொடுக்கலாமே அப்படின்னா கொடுக்குற வாக்கு கிஃப்ட். கிஃப்ட்னா என்ன? அவ்வளோதான், அன்பளிப்பு கொடுத்தாச்சு. அவர்களே ஒருவேளை பிரதர் நீங்கள் வாங்கி தான் ஆகணும், எனக்கு இது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, உங்ககிட்ட வாங்கிட்டேன் வேற, நான் திருப்பி கொடுத்தே ஆகணும், தேவன் இப்போ என்ன அருமையாக பிளஸ் பண்ணியிருக்கார், நான் கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம என்ன ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, எப்படா இந்த சான்ஸ் வரும், இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வருமே அப்படிங்கிறதுக்காக ஏங்கி கொண்டிருப்போம் இல்லையா? இந்த பதிலை சொல்ல மாட்டாரா? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு, புது பைக்கெல்லாம் வாங்கியிருக்காரு, என்கிட்ட வாங்கின ஒரு 2000 ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா, அப்படி இல்லை. அவரே ஞாபகம் வந்து கொடுக்கும் பொழுது கூட என்ன பண்ணி ஆகணும் ரிட்டர்ன் நம்ம அப்படின்னா, நோ பிரதர், இதை நான் அன்பின் நிமித்தமாக நான் ஒரு கிஃப்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது போல யாராவது கஷ்டப்படுற சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பணத்தை என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பண்ணணும். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஏன் வாங்காத, ஏன் கொடுக்காத அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு அப்படிங்கிறது கிளியராக புரியுதா? இந்த சூழ்நிலை எங்கே நிலவும் அப்படின்னா, நம்ம மத்தியில் இதே இங்கிலீஷால் ஒருவேளை நிலவுது, நம்முடைய விசுவாச வீட்டார் மத்தியில் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போமே. நாளைக்கு ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தெய்வீக ஒழுங்கை நம்ம கடைபிடிக்கணும். சகோதர சகோதரிக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்மளை வந்து யார் வழிநடத்தணும், நமக்காக யார் வந்து இந்த எக்லிஷியாவுடைய ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, டெம்போரல் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கும் எக்லிஷியாவை ஃபீட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், தெய்வீக அரேஞ்ச்மெண்ட்குள்ளே போவோம் இல்லைங்களா? எலெக்ஷன்னு மாம்சம் என்ன பண்ணுவோம் சில நேரம். ஒருவேளை ஒரு சகோதரன் எனக்காக கடன் கொடுத்துருக்காரு, அந்த சகோதரன் வந்து வசனம் சொல்லக்கூடிய எந்த ஒரு செக் பாயிண்ட்லேயும் அந்த சகோதரனுக்கு வந்து தகுதி இல்லைன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ஆனால் கை நீட்டி கடன் வாங்கிட்டோம் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக. ப்ராக்டிக்கலாக கேட்குறேன், உங்கள் மத்தியில் இப்படி தானே சூழ்நிலை வரும் இல்லைங்களா? நம்ம மத்தியில் எப்படி வரும்? இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம கை தூக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஹெசிடேட் பண்ணணும்னா ஓகே, ஹெசிடேட் பண்ணால் ஓகே, ஆனால் என்ன ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன, அங்கே ஒரு போராட்டம் நடைபெறும், கை தூக்கலாமா வேணாமா? இவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோமே, இவரோட வீட்டில் தானே குடியிருக்கோம், இதெல்லாம் வரும்ல. அதனால தான் சொல்கிறோம், ஒரு சகோதரன் சகோதரி இருக்காங்க, ஒரு பொது சிஷ்டி இருக்காங்கன்னா அதிகமான இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன பண்ண வேண்டாம். ஒருவேளை யாருக்காக கடன் கொடுக்குறோம் அப்படின்னா, யாருக்காக அந்த சிறு சேமிப்பே செய்கிறோம், அப்படிப்பட்ட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? இப்போ அதை அன்பளிப்பாக கொடுத்துட்டு அங்கே என்ன ஒரு பிரச்சனை வராது. என்னைக்கு கொடுப்ப, எப்போ கொடுப்ப, நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், இதுக்கெல்லாம் இடமே இல்லை. அன்பளிப்பு என்னைக்கு உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகுதோ, நீங்கள் நார்மலாக இருக்கீங்களோ, நீங்கள் யாருக்கு கொடுங்க. இது மாதிரி கஷ்டப்படுற ஏதோ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். 11வது கேள்வி, ஒரு சகோதரன் தன் கடனுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் இக்காரியத்தை இதன் ஒப்பந்தக்காரர் எவ்வாறு கருத வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதனுடைய பதில் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முன்னாடி கேட்கிறேன். ஷூரிட்டி தரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு காரியம் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதற்கு வசனம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, புது சிஷ்டி என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் ஜாமீன் தரதோ, உத்தரவாதம் தரதோ, கேரண்டி சைன் பண்ணுறதோ, அக்ரிமெண்ட்டில் பாண்ட் போடுறதோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதனால் அப்படின்னா, அதை கூட நீதிமொழிகளில் அதிகமாக பார்த்துருக்கோம். புத்தி என்னன்னு சொல்லி திட்டுவாங்க இல்லைங்களா, இதை பண்ணாத அப்படின்னு. எதனால் அப்படின்னா, பிரதர் அவருடைய காலப்பகுதியில் அங்கே இருந்த நிலவரத்தில் அவருடைய கல்ச்சருக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சின்ன தொகையினா கூட நம்ம என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் எழுதியிருக்காரு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம யாருக்காகவும் என்ன பண்ண வேண்டாம், என்றைக்குமே இந்த ஷூரிட்டிங்கிற ஒரு விஷயம் பண்ண வேண்டாம். தன் சகோதரன் தன் கடனுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் இக்காரியத்தை இதன் ஒப்பந்தக்காரர் எவ்வாறு கருத வேண்டும். உதாரணத்துக்கு இப்போது சில நேரங்களில் என்ன ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னா, உடன் சகோதரராக இருக்கும் பொழுது அவங்களுக்காக நம்ம வவுச் பண்ணுறதுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் வரும். நம்ம சில நேரம் என்ன பண்ணிவிடுவோம், ஒரு சகோதரன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஆனால் நம்ம போய் அவருக்காக ஒரு ஷூரிட்டி போட்டு கொடுக்குறோம், கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். அப்படிங்கும் பொழுது நம்ம மைண்டு என்ன யோசிச்சிடக்கூடாது அப்படின்னா, அன்பு செலுத்துகிறோம் சகோதரருக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, என்றைக்குமே செயல்பட்டுறக்கூடாது. ஒருவேளை அந்த ஒரு போட்ட அக்ரிமெண்ட்டில் ஒப்பந்தக்காரருக்கும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, தகராறு, இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்டுட்டாருன்னே வச்சுப்போம். இவர் ஷூரிட்டி போட்ட நமக்கும் என்ன ஆகிடும், அதில் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். அதான் தேவன் என்ன சொல்கிறாரு, பூமியில் நம்முடைய வாழ்க்கையை இங்கே அனுமதிச்சிருக்கார் அப்படின்னா மற்றவங்களுக்காக ஷூரிட்டி போடுறதோ, மற்றவங்களுடைய பணத்தை வந்து பெருக்கி கொடுக்கறதுக்காகவோ,
மற்றவங்களுடைய பிஸ்னஸை வந்து பன்மடங்கு பெருக்கி கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவங்கள செல்வந்தர்கள் ஆகிறதுக்காகவும் நம்மளை என்ன பண்ணலை தேவன் வந்து அழைக்கலை. ஏன்னா இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் சைனிங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கே அது என்னவா முடிஞ்சிடலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக முடியலாம் அப்படிங்கிறத கூட தான் பிரதர் வந்து அருமையாக சொல்லியிருக்காரு. லாபம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சகோதரன் கடன் வாங்கும் விரும்பும் பட்சத்தில் வட்டி வாங்குவதும் உத்தரவாதம் பெற்றுக்கொள்வதும் நியாயமானதாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. என்ன பண்ணலாம்? ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டா ஒரு சகோதரன் என்ன பண்றாரு இருக்காரு. அவர் வர்த்தக ரீதியாக தன்னுடைய வேலைகளை பிஸ்னஸை பெருக்கிக் கொள்வதற்காக ஒருவேளை இன்னொரு உடன் சகோதரனோட விசுவாச வீட்டார்கிட்டையோ யார்கிட்டையோ கடன் கேட்குறாரு அப்படின்னா முதல்ல கடன் கொடுக்கலாமா அப்படிங்கும் போது நம்ம பார்த்தோம் ஒரு புது சிஷ்டியும் இதை யோசிக்கணும், சுய பரிசோதனை செய்யணும். ஒருவேளை பிரதர் நான் ட்ரூத்தில் தான் இருக்கேன், ஆனால் என்கிட்ட எக்கச்சக்கமாக காசு இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வேளை கொடுக்குறோம் அப்படின்னா 2 லாஜிக் தான் பார்த்துட்டோம். திருப்பி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? லோனாக கொடுக்குறீங்களா கிஃப்டாக கொடுக்குறீங்களா? ஓகே, இப்போ ஒரு வேளை நீங்கள் லோனாக கொடுத்துட்டீங்க. லோனாக கொடுக்கும் பொழுது உங்ககிட்டேருந்து அவர் 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு. அதை வந்து 1 மாதத்தில் வந்து 1 கோடியாக மாற்றிட்டாரு. இப்போ உங்கள் மைண்டு என்ன தோணும்? உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு பேசும்பொழுது, உங்ககிட்டேருந்து வாங்கின இந்த 1 லட்சத்தில் தான் இந்த 1 கோடி நான் உண்டாக்கியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்படிலாம் நடக்காது ரியல் லைஃப்பில். யாரும் என்ன பண்ணிட வேண்டாம், சந்தோஷப்பட வேண்டாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போது என்ன பண்ணலாம்? மைண்டு என்ன தூண்டி விடும் நம்மக்கிட்ட? நம்ம கொடுத்த 1 லட்சத்து தான் இன்னைக்கு என்னவா இருக்குது, என்னவா மாறி இருக்கு, இந்த 1 கோடியாக மாறி இருக்கு. என்ன பண்ணலாம்? வட்டி கேட்கலாமா? இப்போது ரைட்டிங்ஸே எப்படி இருக்குது அப்படின்னா ஒருவேளை வர்த்தக ரீதியாக வாங்கிட்டாரா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவேளை வட்டி கூட வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பெனிஃபிஷியலாக தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதை தான் நிறைய பிரதர்ஸ் வந்து டவுட்டாக கேட்டாங்க. எப்படின்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வாங்கணும்னு சொல்கிறீங்க, இப்போ என்ன வட்டி வாங்குறதா இல்லை வேணாமா அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம். என் டைம்ஸில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கும், ஞானமாக ஒரு டிசிஷன் எடுக்கணும். நமக்கு இதில் எந்த எடுக்கக்கூடிய முடிவுகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக வரக்கூடாது அப்படின்னா நம்ம மத்தியில் ஓடக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் வைக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா வாங்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்த வாங்கினா என்ன ஆகும், வாங்கினா தப்பா, வாங்கினா ஒருவேளை எனக்கு 2ஆம் மரணமா, நான் அந்த டாபிக்குள்ளேயே வேணாங்கிறேன் நான் நம்மளை. ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக வசனம் சொல்லணும். வசனம் என்ன சொல்லுது? கடனே வாங்காதன்னு சொல்லுது இல்லைங்களா? அப்போது யாரோ ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காங்க, ஒருவேளை நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்களாம் என்ன பண்ண வேண்டாம், இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் இதில் கூட ஒரு நியாயமான விஷயம் இருக்குது. ஒருவேளை பிரதர் சொன்னபடி யூஎஸோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான வட்டியாக இன்றைக்கி நம்ம காலங்களில் போயிட்டுருக்கு. கேள்விப்படுறோமா? நான் குழந்தையாக இருந்த போதே கேள்விப்பட்ட விஷயந்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். மீட்ரு வட்டி, கந்து வட்டி, 4 வட்டி, 10 வட்டின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் எல்லா வட்டிக்கும் கொடுக்குறதுக்கு இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் ஆளுங்க இருக்காங்க. அசல் 1 லட்சம் அப்படின்னா ஒரு 2 வருஷத்தில் என்ன ஆகிடும், வட்டியே நெருங்கி வந்துடும், அசலில் முக்கால்வாசி வந்துடும். அப்போ ஒருவேளை இதெல்லாம் நம்ம வாங்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியத்தில் இருந்துட்டு நம்ம மைண்டை என்ன ஆகிடும், சாத்தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுறான் நம்ம மைண்டை. சாத்தான் நமக்கு அதில் ஒரு கண்ணி வைக்கிறான்னு வச்சுப்போமே, அதிக லாபம் பார்க்கலாம், இன்னும் அதிகமாக வட்டி வாங்கினா அப்படின்னு. கஷ்டமான சூழ்நிலை, அது ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளே கூட என்ன ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஈஸியாக விழுந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பார்த்தோம் பாடத்தில் கூட அப்படின்னா நியூ கிரியேஷனாக கூட நம்ம என்ன பண்ணலாம், என்றைக்குமே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மற்றவர்களுக்காக பிணைக்கப்படுவது குறித்தான வேதாகம கட்டளை என்ன, இதை நம்ம பார்த்தோம் அந்த நீதிமொழிகளில் வரக்கூடிய விஷயம் இல்லைங்களா? மற்றவர்களுக்காக பிணைக்கப்படுவது குறித்தான வேதாகம கட்டளை என்ன? நீதிமொழிகள் ரொம்ப கிளியராக சொல்லிடுச்சு, நீ யாருக்காகவும் என்ன பண்ணாத, ஷூரிட்டி பண்ணாத, யாருக்காகவும் அந்த விஷயத்துக்குள்ள நீ தலையிடாதன்னு சொல்லிருச்சு. அண்டை வீட்டாரிடையே அற்பமான விஷயத்திற்காக கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் புது சிஷ்டி தங்கள் குடும்ப தேவைகளை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும். நான் இந்த காஃபி தூள் எக்ஸாம்பிள்லாம் சொல்லும் பொழுது நானே ஏதோ என்னுடைய சுய பாணியில் இந்த எக்ஸாம்பிளை தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்து இல்லை நான் அருகில் சந்தித்ததோ இல்லை என் வீட்டில் நடந்ததையோ சொல்வது போல் என்ன பண்ணீங்க எல்லாருமே, இதெல்லாம் இருக்குது அப்படியே கட் பண்ணி கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு போடுறதில்ல. அதனால் உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா வீட்டில் பர்சனல் ஸ்டடி பண்ணாததுனால நானே இது தயாரித்த கேள்வி போல் உங்களுக்குள்ள ஒரு பின்பம் தோன்றுகிறது இல்லைங்களா? அதான் அந்த கேள்வி கிளியராக கேட்குது. அண்டை வீட்டாரிடையே அற்பமான விஷயத்திற்காக கொடுக்கல் வாங்கல் என்ன பண்ணுறது அந்த காரியத்தில் ஒரு புது சிஷ்டிகள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா எப்படி அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கும் பொழுது கூட உதாரணம் பார்த்தோம்.
அன்னைக்குன்னு பார்த்து பிரதர்ஸ் வந்திருப்பாங்க, என்ன இருக்காது வீட்டில், கொத்தமல்லி இருக்காது. போடலைன்னா கேவலமாக இருக்கும் பிரியாணி அப்படின்னா கூட என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா போடவே வேண்டாம். ஏன் இதில் என்ன இப்படி கேட்கறதுனால என்ன ஆகிட போகுது? நம்ம அவங்களுக்கு அதை கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க. நம்ம அவங்களுக்காக சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறதும் அவங்க நம்ம குடும்பத்துக்காக சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு அன்பு தானே பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது அன்பா அப்படிங்கிற கேள்வி தான் முன்னாடி வைக்கிறேன். பிரதர் ஒரு சிறுவனுக்கு கலசம் தண்ணி கொடுத்தா கூட வசனம்லாம் சொல்லி கேட்டாங்க எங்கிட்ட ஃபோனில் கேட்கும் பொழுது. இப்படிலாம் வசனம் இருக்கே பிரதர், பக்கத்து வீட்டில் கொடுக்கறது தப்பா அப்படின்னா நம்ம என்றைக்குமே என்ன சொல்லலை, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொத்தமல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. நீங்கள் அள்ளி அள்ளி கூட கொடுங்க, எவ்வளோ கேட்டாலும் கொடுங்க, அன்பு செலுத்தக்கூடிய விஷயத்தில் இருக்கும். உண்மையான சத்தியத்தில் ஓடக்கூடிய நம்மளை அவங்க என்ன பண்ணிடக்கூடாது என்றைக்குமே அப்படின்னா, என்ன ஒரு சத்தியத்தில் இருக்காங்க, இதை கூட ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல அப்படிங்கிற ஒரு சிந்தை வந்துடக்கூடாது. நம்மளை பார்த்து ஒரு சீப்பான ஒரு மைண்ட் வந்துடக்கூடாது. இவங்களே எப்படி இருக்காங்களே, இவங்க இருக்க சத்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை தூஷிக்கிறதுக்கு நம்மளே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா என்றைக்குமே இடம் கொடுத்துடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கிறத கூட நம்ம இந்த 14th சாப்டரில் பார்த்தோம். மற்றவர்களால் நேரம் இரவலாக கேட்கப்படும் போது இக்காரியம் புது சிஷ்யினால் எவ்வாறு கருதப்பட வேண்டும். உதாரணத்துக்கு அப்படி ஒரு வேளை தப்பி தவறி அவங்க நம்ம வீட்டில் ஏதோ கருவேப்பிள்ளையோ இல்லை கொத்தமல்லியோ வாங்க வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படிங்கும் பொழுது அவங்கள நிற்க வச்சு ஒவ்வொரு இலையாக கையில் எடுத்து கொடுத்து உங்கள் வீட்டில் என்ன நடந்தது, என் வீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்கள நிற்க வச்சு பேசுவோம் தெரியுமா. இதுதான் உதாரணத்துக்கு கூட இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். ஒரு பிரதர் 2 சகோதரன் இருக்காங்க எக்லிஷியாவில். பிரதர் 1/2 hour வரேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 hour வரோம் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு புது சிஷ்யுடைய 1/2 hour டைமை வேஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. அதெல்லாம் என்னதான் இதுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த 15வது கேள்விக்குள்ளே வருது. நேரம் இரவலாக கேட்கப்படும் பொழுது இக்காரியம் புது சிஷ்யினால் எவ்வாறு கருதப்பட வேண்டும். இது உலக மக்களோ சகோதரனோ சகோதரியோ என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு நியூ கிரியேஷனோட டைம் என்ன பண்ணிட வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தேவனுக்கு கணக்கு கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒருவேளை எக்லிஷால் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் வைக்கிறோம், இல்லை எக்லிஷால் ஏதோ ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டி வைக்கிறோம். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம் எனக்கும் சேர்த்து. ஒருவேளை நான் தான் அன்றைக்கி சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது நானே 9:50 வரேன் இல்லை 9:45 வரேன் அப்படின்னா உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, யார் இன்னைக்கு சப்ஜெக்ட் பேச போகிறது, எந்த பிரதர் இன்னைக்கு எக்லிஷியாவுக்கு வராங்கன்னு. ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்டா பிரதர் அப்படின்னா இந்த பாடம் கேட்டதுக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி தேவனுடைய பாதங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு நம்மளுடைய லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கு இன்னும் உற்சாகமாக ஓடலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நேரத்தை இரவலாக கேட்கப்படும் பொழுது அதை நம்ம என்றைக்குமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய எண்ணங்கள் எனக்கு புரிகிறது. 45-50 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நகரவே இல்லைன்னு டக்குன்னு போயிடலாம். இன்னும் ஒரு 15 minutes முடிச்சிடலாம் பாடத்தை. உபசரிப்புகளை ஏற்றுக்கொள்ளும் முன் ஒரு திட்டமான அழைப்பும் வரவேற்பும் உள்ளது என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு காத்திருப்பதை குறித்து நமது ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கும் அழகான மாதிரி என்ன? பதில் சொல்லுங்க. ஓ, கொஷின் படிக்கிறீங்களா? சரி, கொஷின் புரியல. அதான் அநேக சகோதர சகோதரிகள் ஆங்கிலத்தில் இந்த 6th வால்யூமை படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ இங்கிலீஷ்லேயே அந்த கேள்வியை கேட்குறேன். பிஃபோர் அக்செப்டிங் சம்ஒன்ஸ் இன்விடேஷன், ஓகேவா, இஃப் சம்ஒன் இஸ் இன்வைட்டிங் அஸ் டு தேர் ஹோம் என்ன பண்ணலாம்? நம்ம உடனே போகலாமா? இப்போ கேஷுவலாக நான் சொல்கிறோம் இல்லைங்களா, பிரதர் வீட்டுக்கு வாங்க பிரதர் அப்படின்வோம். நம்ம போய் நிற்கும் பொழுது பின்னாடி இந்த பிரதர் என்ன பண்ணுவார், சில நேரம் இருப்பார், ஏன் பிலீவ் பண்ணியிருப்பார், என்னை எப்படி தான் கூப்பிட்டுருக்கணும். அவங்க தப்பில்லை, அப்படி வர்றது தப்பில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க மைண்டில், அன்பு நிமித்தமாக கூப்பிட்றாங்க. சில நேரம் கெஞ்சோ இல்லைங்களா, தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வரமாட்டிங்களா அப்படின்னு. அப்படி சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. எல்லா சுச்சுவேஷன்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பூலோக கடமைகளை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லைங்களா. ஒருவேளை ஒரு பிரதரை இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு பிரதரோ சிஸ்டரோ அவங்க வீட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா, வாங்கலேன் வீட்டுக்கு வாங்கலேன், இன்னொரு நாள் நீங்கள் வாங்கலேன் பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஃப்ரீயாக இருக்காங்க போல், கேஷுவலாக கூப்பிட்றாங்க போல், நம்மளும் கேஷுவலாக போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம். என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு திட்டமான அழைப்பும் வரவேற்பும், அழைப்பு வரவேற்பு இல்லைங்களா, ஒரு கிளியரான எவிடென்ட்டான இன்விடேஷன் இருக்கணும். நீங்கள் வாங்க அப்படின்னு. ஏன் இது சொல்கிறாரு, எங்கே 2-3 சகோதரர்கள் நிமித்தமாக கூடுறாங்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும் பொழுது
ஒரு சகோதரனோட சேர்ந்து அப்படியே சேர்ந்து ஒன்றா போகிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு கேஷுவல் ஃபெல்லோஷிப்பில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, அவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் போயிடுறீங்க. ஒருவேளை அவங்க ஃபார்மல் இன்வைட்டாக வச்சுருந்து அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் ஏதாவது இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியாது? நம்ம போயிருப்போம் கூப்பிட்டாங்கன்னு, அவங்களால அந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஒருவேளை அடிக்கடி அந்த மாதிரி போயிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், என்னவாகும் சூழ்நிலை? அவங்களே ஒரு கட்டத்தில், பிரதர் நான் என்ன பண்ணேன், உங்களை சும்மா மதம் கூப்பிட்டேன், நீங்கள் என்ன பண்ணாதீங்க உடனே, அப்படி சொல்லுவாங்களா? அவங்க மெச்சூர்டாக இருக்கவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளே அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவங்களை தள்ளிடக்கூடாது, அதே நேரத்தில் என்னவும் பண்ணக்கூடாது. சில நேரம் சொல்லுவோம்ல, பிரதர் எல்லாமே நான் பிளான் பண்ணிட்டேன், உங்களுக்காக நான் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ஒரு 20 பேருக்கு சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ண வேண்டாம்? இந்த ஒரு ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு, திட்டமான அழைப்பு இல்லை, நான் எதுக்கு வரணும்? இதெல்லாம் நம்ம செய்வோம். ஏன் அப்படின்னா உல்டாவாக செய்வோம். சத்தியத்தை ராங்காக அப்ளை பண்ணுறதில்ல பைபிள் ஸ்டூடெண்ட்ஸை தவிர ஒரு முக்கியமான ஆளுங்க யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? வசனத்தை தப்பாக கோட் பண்ணுறது. இன்னைக்கு கூட ஒரு உதாரணம் நம்முடைய அன்பு சகோதரர்கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். ChatGPT வசனம் அருமையாக கொடுக்குது, ஆனால் ராங்காக கொடுக்குது, ராங் சுச்சுவேஷனுக்கு கொடுக்குது. வசனம் கரெக்டு, வசனம் ரொம்ப கரெக்டு, நான் தேடினா கூட அந்த வசனம் கிடச்சிருக்காது. அந்த மாதிரி சில நேரங்களில் சத்தியம் தெரிந்த நாம் கூட என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ராங் அப்ளிகேஷன். அப்படி திட்டமான ஒரு அழைப்பு இருக்கணும் அப்படிங்கும் பொழுது என்ன இல்லை அப்படின்னா 5 முறை அழைப்பது, 10 முறை ஃபோன் செய்வது, அப்படிலாம் எந்த ஸ்டாண்டர்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு புது சிஷ்யா இருக்கக்கூடிய நமக்கு என்ன பண்ண தெரியும்? ஒருத்தவங்க கூப்பிடும் போதே உண்மையிலுமே நேம்சேக் கூப்பிட்றாரா, சீரியஸாக கூப்பிட்றாரா தெரியுமா இல்லையா? சிரிப்பதற்கு இல்லை, சிந்திப்பதற்கான ஒரு விஷயம் இந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வி நான் போடலை, யார் போட்டிருக்கா? பிரதர் போட்டுட்டாரு. அதனால் என்ன பண்ணியாகலாம் அப்படின்னா கவனிச்சுக்கலாம், யோசிச்சு பாருங்க. எந்த மட்டும் புது சிஷ்டிகள் மாம்சத்தின் படியான உறவினர்கள் அல்லது ஆவிக்குரிய சகோதரர்களை அழையாத உறவினர்களாக தங்கள் மீது சுமத்தி கொள்ளும்படி அனுமதிக்க வேண்டும். எப்படி? இந்த கேள்வி புரியுதுங்களா? மாம்சப்படியான உறவினர்கள் அல்லது ஆவிக்குரிய சகோதரர்களை அழையாத உறவினர்களாக தங்கள் மீது சுமத்தி கொள்ளும்படி அனுமதிக்க வேண்டும். சில நேரம் நம்மளாவே என்ன பண்ணிப்போம், வேணும்னே நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இன்னைக்கு வந்தே தான் ஆகணும். ஆக்சுவலி நமக்கு ஒரு ரோல் இருக்குது, நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். சில நேரம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ரியலைஸ் பண்ணாமல் வற்புறுத்தி கூப்பிடுவோம். வற்புறுத்தி கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், அந்த என்டையர் டே ஃபுல்லாகவே சாப்பாடு சாப்பிட்றது, பிரதர் சிஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறது, அங்கே என்னைக்காவது ஒரு கான்வர்சேஷன், என்ன ஆர்டிக்கல் படிச்சிங்க நீங்கள் பிரதர், ரீப்ரிண்ட் படிச்சிங்களா, இந்த மாதிரியான டாக் வருமா அதில்? அப்படின்னா ஃபுட் எப்படி இருந்தது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பதிலுக்கு என்னைக்கு வரீங்க, இப்படி தான் போகும் இல்லைங்களா? தப்பு சொல்லலை, இதெல்லாம் இருக்கலாம். இந்த லவ் ஃபீஸ்ட்டுங்கிற விஷயம் தப்பே கிடையாது, இருக்கலாம். ஆனால் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஒரு புது சிஷ்யனுடைய டைமை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்லியிருக்காரு. அதனால் என்ன பண்ணிட வேண்டாம் பிரதர், இப்படி நீங்கள் சொன்னதுனால நான் காலேஜ் மீட்டிங்கே என்ன பண்ணல, நாங்கள் வரலைங்க பிரதர் சொல்லுவோம். ராங் அப்ளிகேஷன் சத்தியத்தை. எதனால்? நான் வந்துட்டு அவங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாமே அப்படின்னு. என்றைக்குமே நம்ம யாருமே என்ன யோசிக்கிறது இல்லை, எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ நம்முடைய வீட்டுக்கு வர்றது நமக்கு அது என்ன கிடையாது. என்றைக்குமே அப்படி யோசிப்போமா? ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும் பொழுது பாரமாக நினைப்போமா, நம்ம கஷ்டமாக நினைப்போமா? யோசிச்சு பாருங்க. ஃபெல்லோ பிரதர்ஸ், உயிரிலும் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்கன்னு சொல்லி தான் ஹார்வெஸ்டே நடத்தி அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரோம். அப்படிங்கும் பொழுது யார் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு புது சிஷ்யாக நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய கதவுகள் என்றைக்குமே திறந்த வண்ணமாக இருக்கணும் சகோதர சகோதரிகளுக்காக. அது ஒவ்வொரு புது சிஷ்டியும் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு முடிவு. ஆனால் மற்ற புது சிஷ்டிகள் இன்னொரு புது சிஷ்டியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன ஊர்ஜிதப்படுத்திக்கலாம், ஒரு ஸ்ட்ராங் இன்விடேஷன் இருக்கா, அவர்களால் நம்மளோட நேரம் செலவிட முடியுமா, நம்ம போகக்கூடிய காரியம் ஆவிக்குரிய விஷயமா இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு கூட அதை பண்ணலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் அதே நேரத்தில் நம்ம டைரக்டாக 20th கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஒரு சில ரீசன்ஸ்னால நாளைய தினம் குறித்த கவலையுள்ள நிலைமை மற்றும் ஜாகிரதையுள்ள நிலைமைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன, வசனங்களில் இது எவ்வாறு மேற்கோள் காட்டப்படுகிறது? உங்கள் மத்தியில் கேள்வி. கொஷின் படிச்சு பாருங்க, புரியுதான்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இது முதல்ல ஒரு 2 கொஷின் பார்த்தோம் இல்லைங்களா, மத்தேயு 6:34 இல்லைங்களா? இது என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே அந்த 20வது கேள்வி தான் அது. அதாவது 3த்தையும் சேர்த்து கேட்குறோம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்,
நாளைய தினம் தன்னுடையலுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் அப்படின்னு சொல்லி மத்தேயுல பார்த்துருக்கோம். அதையே பார்த்துட்டு ஏன் இந்த 19-20 வசனங்கள் குறிப்பிடுறோம் மத்தேயுல அப்படின்னா, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அப்படிங்கிற வசனம். இதை கூட நம்ம தியானிச்சோமா? என்னன்னு சொல்லி தியானிச்சோம்? என்ன பார்த்தோம்? இல்ல கேட்கல. என்ன பார்த்தோம்? இங்க எதுவுமே சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு. அடுத்த வாரம் என்ன பண்ணிடலாம்? எல்லாரும் வரும்பொழுது பேங்க் ஸ்டேட்மெண்ட் 2 காப்பி பிரிண்ட் எடுத்துட்டு வந்துடலாம் இல்லைங்களா? அப்படி மீன் பண்றோமா? அப்படின்னா என்ன ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மத்தேயு 6:34 தியானிக்கும் பொழுது நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். ஏன் இந்த பாயிண்ட் எல்லாம் இங்க உள்ள வருது இந்த புலோ கடமைகள்னா, ஆதியில ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஒரு லோ பெய்டு சேலரியில ஒரு சகோதரன் சகோதரி இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலியை எப்படி தான் ரன் பண்ணி ஆகணும் அப்படிங்கும் பொழுது தேவன் மீது விசுவாசம் வைத்து என்ன பண்ணி ஆகணும், அவங்க ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும் அந்த பட்ஜெட்ல. அதே நேரத்தில் ஒரு சிறு சேமிப்பும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வசனங்கள்லாம் நமக்கு அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஏன் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு உலக ஜனத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இருக்கக்கூடிய கவலை என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன சாப்பிடுவோம். சிலர் நம்மளை யோசிப்போமா? சிலர் நம்ம சிஸ்டர்ஸே வீட்டில் கேட்பாங்க, நாளைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரில கேட்பாங்களா? தப்பில்லை. என்னன்னா வேர்ல்ட்லி பீப்புளுக்கு நம்மள மாதிரி இருக்காது. நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்துட்டதுனால சில நேரம் என்ன பண்ணிடுவோம், மெச்சூரிட்டிக்குள்ளே போயிடுவோம். என்ன நாளைக்கு என்ன நடக்கும், இத்தனாவது வயசில் என் பையன் இந்த வேலைக்கு போவான், இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணாது, புது சிருஷ்டிகளுக்கு இருக்காது. நம்ம அந்த மாதிரி எதுவும் யோசிச்சு வைக்கிறோமா? இன்னும் 5 வருஷத்தில் பிரதர் என் பையன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிவிடுவான், 10 வருஷத்தில் அவனுக்கு புது சிஷ்டியாக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். மைண்டு வருதா? பையன் ஆனால் கான்சென்ட்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவே நம்மளோட ஆஸ்பிரேஷன் தான். இன்னும் 5 வருஷத்தில் அவன் சத்தியத்தில் நல்லா வந்து 10 வருஷத்தில் அவன் ஒரு ஸ்பீக்கர் ஆகிடணும் பிரதர். இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா நம்ம மத்தியில்? யோசிச்சு பார்க்கணும். உலக மக்கள் பேசுறதுக்கும் நமக்கும் சில வித்தியாசங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், உலக மக்கள் தான் கவலைப்படுறாங்க, புது சிஷ்யா இருக்கக்கூடிய நமக்கு யாருக்குமே எந்த கவலையுமே இல்லை, நாமெல்லாம் நாளைய தினத்துக்கு கொடுத்து கவலைப்பட மாட்டோம் அப்படின்னா, உண்மையிலுமே சகோதரன் சகோதரி 2 பேருமே நியூ கிரியேஷனாக இருக்காங்க ஒரு ஃபேமிலியில் அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயும் மத்தியில் என்ன திங்கிங் வரலாம், நாளைக்கு என் பையன் எப்படி இருப்பான், என் பையன் ப்ராஃபஸி நல்லா பேசுவானா, கேரக்டர் ஸ்டடி நல்லா பேசுவானா, என் பையன் எப்படி வருவான். யாருமே என்ன சிந்திக்க மாட்டோம் என்றைக்குமே. என் பையன் ஹால் க்ளீன் பண்ணுவானா, ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுவானான்னு யோசிப்போமா? நம்ம ஸ்டாண்டர்ட் மைண்ட் எப்படி யோசிக்குது பாருங்க. இப்படிலாம் கவலை இருக்கும். ஒரு புது சிஷ்டியாக இருந்தாலும் மைண்ட் என்ன யோசிக்கும் அப்படின்னா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படும். அப்படி படுதுன்னா அது யாரே இல்லை அப்படின்னா புது சிஷ்டியே இல்லை. வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது, அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் அப்படின்னு. அதுக்கு முந்தின வசனம் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பிரெட் அண்ட் பட்டர் கூட, நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுவோம், எங்கே ஸ்டே பண்ணுவோம், எங்கே போவோம் வருவோம், உண்மையிலுமே சத்தியத்தில் 100% விசுவாசம் இருக்கு அப்படின்னா கவலையே வரக்கூடாது. யோசிக்கிறோமா? பிரதர் வேலையை விட போகிறேன் பிரதர், இல்லை வேலையை விட்டுட்டு சும்மா இருக்கேன் பிரதர் ஐடில், ஒரு 4 மாதம் ஆச்சு. அவங்களுக்கு இந்த வசனம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இப்போது நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுப்போம். ஒருவேளை எனக்கு 6 மாதமாக வேலை இல்லை, அவங்களுக்கு வீட்டுக்கு காட்டேஜ் மீட்டிங்க்கு போயிட்டு இந்த வசனத்தை தைரியமாக பேச முடியுமா? ஆகையால் நாளை தினத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்கள்னு. அப்போது எப்படி எடுத்துப்பாங்க இந்த வசனத்தை அப்படின்னா, வேலை இருக்கோ வேலை இல்லையோ, கணவன் மனைவி உயிரோடு இருக்காங்களோ, கூட ஸ்பௌஸ் இருக்காங்களோ இல்லையோ, நாம் பெற்ற குழந்தைகள் இல்லை நம்மை பெற்றெடுத்த தகப்பன் தாய் இருக்காங்களோ இல்லையோ, தேவன் சில பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பாரு, சில நேரம் சில ட்ரையல்ஸ் வரும், சில டிசீசஸ் வரும், டஃப் டைம்ஸ்குள்ளே கடந்து போவோம். நாம் மிகவும் நேசித்த அநேகர் நம்ம மத்தியில் என்ன பண்ண மாட்டாங்க, சில நேரம் இருக்க மாட்டாங்க, பிரிந்து போவாங்க. இந்த உலக கவலை நம்மை நெருக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி. பிரதர் அதுக்காக யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டா கூட அழக்கூடாதா? அப்படி கேட்கல, அந்த மாதிரியான கேட்கல. இறந்துட்டாங்க அப்படிங்கிறதே நினச்சி ஒரு வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணலாமா? யோசிங்க.
நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படின்னா எதை குறித்தும் உண்மையிலுமே நம்முடைய ஒரே பேரான தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோம், நம்ம இருக்கக்கூடியது உண்மையான சத்தியம் அப்படிங்கிற விசுவாசம் நம்ம மத்தியில இருக்குன்னா இதை குறித்து அதை குறித்து இல்லை, எதை குறித்தும் கவலைப்படக்கூடாத ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணும். எந்த சூழ்நிலை கூட, அது வேலை, ஹெல்த்தில் இப்படி ஒரு வேலை, ஒரு டஃபஸ்ட் ஒரு 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 ஸ்டேஜ் 4 கேன்சரில் இருக்காங்க, யாரோ ஒரு சகோதரன் சகோதரி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க இந்த வசனம் சொல்ல முடியுமா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு அவங்க கிட்ட நம்மளால போல்டாக அதை பேச முடியுமா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உண்மையிலுமே ஒரு புது சிஷ்யா இருக்கவங்க எப்படி தான் யோசிப்பாங்க? ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்தால் கூட என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த மென்டாலிட்டிக்குள்ளே தான் இருப்பாங்க. சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரே வருத்தம் வேணா இருக்கும், தேவன் எத்தனை நாள் இந்த பரிசுத்தவான்களோட நம்ம பேசுறதுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காரோ கொடுக்கலையோ, அந்த ஒரு பயம் வேணா இருக்கலாமே தவிர என்ன இருந்துராது. சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை நான் ஓடக்கூடிய ஓட்டம் மிகவும் தெளிவாக இருக்குது அப்படின்னா என் மைண்டு என்ன தோணணும் அப்படின்னா, பவுல் போல நம்ம எல்லாம் என்ன பண்ணிடல, போல்டாலாம் சொல்ல மாட்டோம் இல்லைங்களா, நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன். அது மைண்டில் நமக்கு வரணுங்கிற அளவுக்கு நம்ம ஓடணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். தற்கால வாழ்க்கையின் அணிதின வேலைகளை பொறுத்தவரையில் கவனமற்று இருக்கும்படி வசனம் கூறுகிறதா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேணாம் அப்படின்னா ஒரு லெத்தாஜிக்னஸ் வந்துடும் சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னா அப்போ நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு யார் பண்ணுவா? யோசிப்போம் இல்லைங்களா? எதை பற்றியும் கவலை இல்லை, என்ன ஆனால் எனக்கு என்ன அதுக்குன்னு. அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை தங்களுடைய தலையாக தேர்வு செய்த அனைவரும் தங்களுடைய பூமிக்குரிய நிலைகளை எவ்வாறு கருத வேண்டும். கிறிஸ்துவ ரோல் மாடலாக வச்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு அநேக ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கடமைகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பொது சிஷ்டி என்ன பண்ணியாகணும் அப்படின்னா செலுத்தி தான் ஆகணும். உதாரணத்துக்கு தன் வீட்டிலேயே ஒரு கணவனோ மனைவியோ இல்லை ஒரு தகப்பனோ தாயோ இல்லை அவர்கள் பெற்ற பிள்ளைகளோ அவங்களுடைய பூமிக்குரிய கடமைகளை செய்யாமல் தேவனுக்காக நான் ஓடுறேன், நான் சர்ச் கிளாஸ் ஆகிறேன் அப்படின்னா தேவன் அதுக்கு ஓகே சொல்கிறாரா? அப்படின்னா நீ இதெல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நீ அதை ஓடணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. புது சிஷ்யினால் பணமானது எவ்வாறு கருதப்பட வேண்டும், இதை கூட பார்த்துட்டோம் இல்லைங்களா அநேக உதாரணங்களில். அது அடுத்த விஷயம் கூட சார்ந்து வந்தது தான் இல்லைங்களா. ஏழ்மையானாலும் சரி ஐஸ்வர்யமானாலும் சரி தேவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு தேவையானது என்ன? அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் சரியான மனநிலை பெற்றிருந்தால் நம்முடைய ஆண்டவர் அவருக்கு மேலும் கொடுத்த விளக்கத்தை கூறவும். நமக்கு உண்டான யாவையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பது என்பது நமது உடைமைகளை அனைத்தும் மத வேலைக்கு மாத்திரமே உபயோகப்படுத்த வேண்டும் என்று பொருள்படுகிறதா? இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த பேசக்கூடிய அந்த என்கவுண்டர் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே இதில் அடங்கிடும். அநேக விளக்கங்கள் பார்த்துட்டோம் இல்லைங்களா. உன் சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஏழைங்களுக்கு கொடுப்பா அப்படிங்கும் பொழுது நீ இதெல்லாத்தையும் விட்டுட்டு வா, சிலுவை எடுத்துட்டு வா அப்படிங்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படி விடுறது? அந்த கேள்வியை கேட்டாரானா கேட்கல. கேட்டிருந்தாரா நம்ம கூட என்ன பார்த்தோம், பதில் பார்த்தோம். 7ஆம் தூதன் என்ன ரெஃபரன்ஸ் கூட கொடுத்துருக்காருன்னா, ஒருவேளை பேதுரு போல மீன் பிடிக்கக்கூடிய அநேக அப்போஸ்தலர்கள் இருக்காங்க ஊழியம் செய்கிறதுக்கு, அவங்களுக்குலாம் என்ன இல்லை, ஆக்சுவலி சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம் இல்லைங்களா மாம்ச பிரகாரமாக. அதை கூட பூர்த்தி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார், சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விடக்கூடிய மைண்டே இல்லாத அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டாரு, அமைதியாக ஒன்றுமே பேசாமல் போயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் ஒருவேளை என்ன கூட நினச்சிட வேண்டாம் அப்படின்னா நமக்கு உண்டான யாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பது என்பது நமது உடைமைகள் அனைத்தையும் மத வேலைக்கு மாத்திரமே உபயோகப்படுத்த வேண்டும் என்று பொருள்படுகிறதா? இதை உலகத்தார் எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் இல்லைங்களா. தசம பாகம் வாங்குவாங்க. என்ன ஒரு சத்தியமே தெரியாத இடத்துல இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்க, தேவனுக்காக கொடுக்குறோன்ற ஒரு உற்சாகத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா தனக்கு இருக்கோ இல்லையோ என்ன பண்ணிடுவாங்க போட்டுருவாங்க. இது மிஸ்யூஸ் ஆகிறதுனால தான் இன்னைக்கு அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்க, இதே போடியமில் நின்று நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு தப்பாக பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அது உண்மையா? அப்படி கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு சாத்தான் எங்களுடைய மனக்கண்களையும் குருடாக்கியிருக்கான் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்ம வசனங்களில் ரொம்ப கிளியராக பார்த்தோம். மத வேலைகளுக்கு உதவி பண்ணணும், அதான் நம்ம பார்த்தோம். ஒரு சிறு சேமிப்பு நமக்கு இருக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஹார்வெஸ்ட்டுக்காக சப்போர்ட் பண்ணணும், விசுவாச வீட்டாருக்காக உதவி செய்வதற்கு ஒரு சிறு சேமிப்பு என்ன பண்ணலாம், சேர்த்து வைக்கலாமே தவிர சேலரி வாங்கிட்டு அப்படியே எக்லிஷியா ஃபண்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்
அப்படி யாராவது பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க இருக்கீங்களா உங்கள் மத்தியில்? ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்க்கும் பொழுது நான் ஏதோ தவறாக சொல்வதை போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஏர்த்லி ஆப்ளிகேஷன்ஸை சில நேரம் தோணும், என்னடா இந்த பிரதர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்னா, பண்ணாதீங்கன்னு யாரையும் டீமோட்டிவேட் பண்ணலை. ஏன்னா நம்ம இதில் என்ன கிடையாது, தசமபாகம் கான்செப்ட் கிடையாது. வரக்கூடிய பணங்கள் போதிக்கக்கூடியவர்களுக்கு டைரெக்டாக அவங்களுடைய பாக்கெட்டுகளுக்கு போகிறது கிடையாது. டிரான்ஸ்பரன்சி இருக்குது. வாசிக்கிறோமா இல்லைங்களா? நம்முடைய எக்லிஷியாவில் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டு எதுக்காக வாசிக்கிறோம்? எதுக்காக வாசிக்கிறோம் அப்படின்னா, தான் உழைத்த ஒவ்வொரு புது சிஷ்டியும் ஹார்ட் ஏர்ன்டு மணி இருக்கு இல்லையா, அதை எப்படி பயன்படுது அப்படிங்கிறத ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டாக நம்ம வாசிக்கிறோம் மாதம் மாதம் இல்லைங்களா? அப்போ என்ன அங்கே ஒரு இடம் இல்லை அப்படின்னா, ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. இந்த டிரான்ஸ்பரன்சி வெளியில் இருக்கக்கூடிய சபைகள் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ ஒருத்தர் அதிகமாக செய்யணும் அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, தன்னுடைய பூலோக கடமைகளை ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். தனக்கு ஒரு தாய் இருப்பாங்களா, அவங்கள டேக் கேர் பண்ணணுமா? தனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவங்கள டேக் கேர் பண்ணணுமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸே கட்டணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் அங்கே குழந்தை வெளியில் நிற்கும் பொழுது, நான் ஹார்வெஸ்ட் கொடுக்குறேன்னு வந்து அப்படியே கொடுத்துட்டு, தேவன் நாளைய தினத்தை கொடுத்து கவலைப்படாதுங்கள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராங்காக அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான யோசிச்சு பண்ணணும். ஒரு புது சிஷ்ய என்ன பண்ணணும் அப்படின்னா, யோசிக்கணும். நமக்கு தேவன் பரிசுத்தாவி அளவில்லாமல் என்ன பண்ணுறாரு, நம்முடைய விசுவாசத்துக்கு தக்கதை கொடுத்துட்டே இருக்காருங்கும் பொழுது யோசிக்கணும், எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். இது ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு டேலண்டாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது குடும்பத்திற்கான எதிர்கால தேவைகளை செய்வது குறித்து வேதாகமம் கொடுக்கும் அறிவுரைகள் என்ன என்ன பார்த்துட்டோம். ஒவ்வொரு புது சிஷ்யும் தங்களுடைய ஃபேமிலிக்காக சேவ் பண்ணணும் தான். ஆனால் என்ன பண்ணிட வேண்டாம், ஈசிஆரில் ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி கேட்கல. ஒரு 5 கிலோ தங்கம் பிரதர் அப்படியே டெபாசிட், ஏன்னா சேமிப்பு பண்ணணும்னு போட்டிருக்குல்ல, அப்படி போட்டிருக்கா? அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு எங்கேயாவது இருக்கானா? அந்த மாதிரி இல்லை. உண்மையாலுமே தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு உண்டான அறிவை நம்முடைய குழந்தைங்களுக்காக கொடுக்கலாம் இல்லைங்களா? நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வைப்போம் இல்லைங்களா? எதுக்காக? படித்தா தேவனுடைய திட்டம் புரியணும், அந்த ஞானம் அந்த குழந்தைக்கு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஸ்கூல் லிங்க்ஸில் வந்து சேர்த்து விடுவோம். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸோ இல்லை ஒரு ஸ்கூல் ஃபீஸோ வருதுன்னு வச்சுப்போமே, அதை என்ன பண்ணலாம், நம்ம ரெடி பண்ணலாம். ஆனால் ஒரு 1 crore உண்டான ஒரு விஷயம், ஒரு 2 crore உண்டான விஷயம் பிரதர், இங்கே இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னா 10 கோடி ஆகும் பிரதர், இப்போ இருந்தே சேர்க்க ஆரம்பிக்கலாமானா பிரதர், அந்த மாதிரியான லாவிஷான ஸ்பென்ஸை பற்றி எங்கேயுமே சொல்லலை. தவறாக புரிந்துக்கிறது எல்லாமே. நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒரு ரோல் மாடல் செட் பண்ணணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைக்கும் நலன்களுக்குமான நியாயமான பொருட்களை சேர்த்து வைப்பது குறித்தான ஒவ்வொரு பெற்றோரின் கடமை என்ன? நியாயமானது. ஏன் நியாயமானது? பார்க்கும் பொழுதே அது வியர்டாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? பிரதர், நான் இன்னைக்கு ஒரு இன்சூரன்ஸோ இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ நான் போடுறேன்னா பிரதர், இது 50 மடங்கு பெருகுமா? மாதம் 1 லட்சம் போடுறேன் பிரதர், பின்னாடி பாருங்கள் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா, இதெல்லாம் பின்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? மகா உபத்திரவத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கும் பொழுது, நம்மக்கிட்ட அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பிரெட் அண்ட் பட்டருக்கே இருக்காது, கஷ்டமாக இருக்கும். நம்ம போய் லம்பாக சேர்த்து வைக்க முடியுமா நம்முடைய குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு? யோசிச்சு பாருங்கள். அறுவடையின் ஊழியங்கள் செய்கிறதுக்கு இங்கே பணமே இருக்காது ஒரு சில நேரங்களில், தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு வரோம்னா. அந்த டைமில் நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும்? ஏர்த்லி ஆப்ளிகேஷன் இருக்குல்ல, எனக்கு என் குழந்தைக்காக நான் தானே செய்யணும்னு சொன்னீங்க, நான் அப்படியே போய் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சேர்த்து வைக்கலாமானா? இதை பிரித்து கையாள தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு புது சிஷ்யோடைய மைண்ட் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, சத்தியத்தில் மெச்சூர் ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ காப்பீட்டு கழகம் மது ரீதியானதா அல்லது வியாபார நோக்கூட நடக்கக்கூடியதா அப்படிங்கும் பொழுது கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கம்பெனிஸ் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, யாரையும் நஷ்டமடைய வைக்கணும்லாம் பண்ணுறதில்ல. அதில் ஒரு நன்மையான எண்ணம் இருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனாலுமே அவங்க வியாபார நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. அதே நேரத்தில் என்ன நம்ம ஒரு விஷயம் கூட பார்க்குறோம் அப்படின்னா, மனைவியானவள் தற்பொழுது சத்தியத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கணவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டாப்பிக்லேயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்துட்டோம் ரொம்ப கிளியராக. ஒரு கிரேட் டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன் அப்போது விசேஷமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் என்ன ஆகிடும், கண்டிப்பாக விழுந்துரும். நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், தேவன் மீது துளி கூட விசுவாசம் வைக்காமல்
அதை சார்ந்தே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்றைக்குமே நடத்திட வேண்டாம். அவங்க யாரும் தப்பு பண்ணுறவங்க இல்லை, அவங்களுக்குள்ளரே சில என்ன பண்ணுறது நன்மையான சில நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பாலிசிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த ஆர்கனைசேஷனே விழும் பொழுது அதில் ஒரு பங்குதாரராக இருக்கக்கூடிய நமக்கும் என்ன கிடைக்காது அப்படின்னா என்றைக்குமே ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மத சம்பந்தப்பட்டதல்லாத மற்ற பரஸ்பர உதவிகளுக்காக சங்கங்களில் சேர்ந்து கொள்ளும் விஷயத்தில் புது சிஷ்டி எந்த அளவுக்கு தங்கள் சுயாதீனத்தை செயல்படுத்தலாம்? என்ன கேள்வி அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு புது சிஷ்டி மெம்பராக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோம் இல்லைங்களா. கூடுமான வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், ஏர்த்லி ஆர்கனைசேஷன்ஸில் சங்கங்களில் மெம்பராக இருக்க வேண்டாம். சில நேரம் கூட உதாரணம் கூட பார்த்தோம் இல்லைங்களா, தொழிற்சங்கம் நியாயத்துக்காக போராடும், நியாயத்துக்காக ஃபைட் பண்ணும் அப்படிங்கும் போது கூட பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தொழிற்சங்கங்களில் அங்கத்தினர்களாக இருப்பது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரை என்ன அப்படிங்கிறது அதுதான். இந்த மாதிரியான சங்கங்களில் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஒருவேளை சந்தா மட்டும் கொடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மைண்டில் யாராவது இருக்காங்கன்னா, நீங்கள் சந்தா கூட கட்டிட்டு என்ன பண்ணுங்கள், போகாமல் இருங்க. ஒருவேளை போகிற இடத்துல உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் கூடுமானவரை இந்த மாதிரியான கட்சியை சார்ந்தோ சங்கங்களை சார்ந்தோ என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். அது மாதிரி போனீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டாகணும். அது சத்தியத்துக்கு அகைன்ஸ்டாக இருந்தால் கூட என்ன ஆகிடும், நாளைக்கு நம்மளும் அதுக்கு உடன்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அண்ட் அதே நேரத்தில் அந்நிய காரியங்களில் தலையிடுதல் என்பது என்ன, இப்படிப்பட்ட காரியத்திற்கான வேதாகமத்தின் கண்டனம் என்ன, இப்படிப்பட்ட காரியங்களில் பொன்னான பிரமாணம் எவ்வாறு பிரயோகப்படுத்த வேண்டும், மற்றவர்களின் அலுவல்களில் தலையிடுவதனால் சில சமயங்களில் புது சிஷ்டியை தாக்கக்கூடிய இந்த இயல்பான சுவாபத்தின் வினோதமான தன்மை என்ன, மற்றவரின் அலுவலில் தலையிட நாம் தூண்டப்படும் பொழுது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன. ஆக்சுவலி இந்த ஒரு 4 பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய வாரத்தில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். இப்போ அப்படியே ஒரு 4 கொஷின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி போகலாம். அதிகாரங்களை நோக்கி புது சிஷ்டியின் மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி. இதற்கேற்ற வசன எச்சரிப்புகள் என்ன, நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா. நிறையா பூமியில் வசிக்கக்கூடிய நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில அத்தாரிட்டிஸ் மத்தியில் என்ன பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். அப்போ என்ன பண்ண முடியாது, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு உண்டானவன் சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக பிஹேவ் பண்ண முடியாது. உலகத்தின் இக்கால நிலைமையை புது சிருஷ்டி கண்ணோக்குகள் அவைகளில் பெரும் பயன் என்ன, இதை கூட பார்த்தோம் இல்லையா. அநேக நாடுகளில் லா அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லை, ஒன்றுமே இல்லாததுக்கு நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணியாகணும், நம்ம அதை கடைபிடிக்கணும். உபத்திரவ காலம் குறித்து உலகிற்கு முன் எச்சரிப்பு கொடுப்பது புது சிருஷ்டிக்கு அவசியமானதா இல்லை ஞானமானதா. அதாவது பயமுறுத்தவும் இல்லை, நம்முடைய ஆஃபீஸ் ஸ்பேசஸில் அவ்வளோதான் அழிய போகுது, இவங்க அவங்க மேலே குண்டு போட்டாங்கன்னா கோகு மாகோகு வரப்போகிறாங்க, இது எப்படி கையாளலாம். சத்தியமே சொல்ல வேணாமா பிரதர் அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம், இஸ்ரேல் ப்ராவசி மட்டும் எடுப்போம், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இல்லைங்களா. ஏன் ஒப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால. அதான் பிரதர் சொல்கிறாரு, நீ உலக மக்கள் என்ன பண்ண வேண்டாம், தயவுசெய்து பயமுறுத்தாதீங்க, யாருமே சத்தியம் தெரிஞ்சதுனால ராங்காக ஹேண்டில் பண்ணாதீங்க. கேட்கக்கூடிய காது இருக்குன்னா சத்தியத்தை ஃபுல்லாக சொல்லுங்கள். கேட்கக்கூடிய காது அவங்க கிட்ட இல்லையா, அவங்க என்ன பண்ண வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ண வேண்டாம். தேவன் அவங்களுக்குன்னு அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாரு, அநேக திட்டங்களை வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக வாக்களிக்கும் விஷயத்தில் புது சிருஷ்டி எடுக்க வேண்டிய நிலை என்ன, ஓட்டிங் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற பாயிண்ட்டை கூட நம்ம மத்தியில் அநேகர் என்ன பண்ணலை, அக்செப்ட் பண்ணிக்கல நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள். ஏன், என்ன மைண்டு, என்னத்தான் இருந்தாலும் ஒரு நன்மையான ஒரு முடிவை நம்ம எடுக்கணும்ல, அநீதிக்கு எதிராக போராடணும்ல. அப்படிங்கும் போது ரொம்ப கிளியராக பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நீ என்ன பண்ணாத, கொடியை தூக்கிட்டு அநீதிக்கு அகென்ஸ்டாக போகாத, நீ போகிறதுனால எந்த பயனும் இல்லை. ஏன் அப்படின்னா தேவனோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த எந்த அரசாட்சியுமே கிடையாது இல்லைங்களா. அநேக ரீசன்ஸ் பார்த்தோம். ஏன் ஒரு புது சிருஷ்டி இந்த ஓட்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கிளியராக டிசிஷன் எடுக்கணுங்கிறத கூட பார்த்தோம். சில நேரம் நம்ம நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா. பிரதர் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இந்த கட்சியை விட அந்த கட்சி பெட்டர்னு தோணுது, நம்ம ஓட்டு போடலன்னா இது வந்துடும்ல அப்படின்னா, அவங்க வந்துட்டாலும் அப்படியே நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே வசனத்தின் அடிப்படையில் தேவராஜ்யம் போல் சமாதானமாக எழுந்துருமா அப்படின்னா நம்மளே நினச்சிக்கிறோம். இங்கே இதை அப்ளை பண்ணுறோம். பிரதர் அவனுக்கு இவன் தேவலாம் இல்லை சொல்கிறோம்ல, நம்ம பேசுகிறோம். பிரதர் அந்த பார்ட்டிக்கு இவங்க தேவலாம் இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்கிறோமா அப்படின்னா இதெல்லாம் நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறோம். ஓகே இதெல்லாம் பண்ணலான்னு. அப்படி ஒரு வேளை பண்ணிட்டீங்கன்னா
அந்த கட்சி எடுக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் உங்களுக்கு அதில் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். அதற்கு உடன்படுறோமா அப்படின்னா, பிரதர் அது நான் பண்ணல பிரதர். நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய ஏதோ ஒரு உலக பிரகாரமான கட்சிக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. சில நேரம் ரொம்ப நேசிப்போம், அவங்க கடவுளே வேறன்னு யாரையோ போர்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கட்சிகள் இங்கே வந்து அரசாட்சி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, கைகளை தூக்க வேண்டாம். சில கட்சிகள் அவங்க உள்ளே இருக்கவங்களே கடவுள்னு சொல்லுவாங்க, நாங்கள் தான் கடவுள்னுவாங்க. அப்போ என்ன பண்ணிட வேண்டாம், இவங்களுக்கு அவங்க பெட்டர் அவங்களுக்கு இவங்க பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, நாம் இங்கே ஒரு ராஜ்யத்தை வந்து நிலைப்படுத்துவதற்கு உண்டான வேலைகளை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். ஒருவேளை ஓப்பனாக எல்லாருமே சர்ச் கிளாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இங்கே எலெக்ஷன் நடக்குமா பூமியில்? அப்போ சீக்கிரம் கோசை காட்டி என்ன பண்ணுங்க, உண்மையான ஒரு தேவன் கிட்ட போய் நம்ம எலெக்டட் மெம்பர்ஸ் தான் அங்கே போய் நிற்கணும் அவர் பார்வையில். அதை விட்டுட்டு அதுக்கு உண்டான எந்த முயற்சிகளும் நம்ம செய்யாமல் அடுத்த 5 வருஷத்தில் நான் யாருக்கு போட போகிறேன், அதுக்கு 5 வருஷம் கழிச்சு நான் இவங்களுக்கு போட போகிறேன், அதெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட்டுங்கிறாரு ரொம்ப கிளியராக. நம்முடைய தேசத்திற்காகவும் ஆட்சியாளர்களுக்காகவும் ஆயுதங்களை பயன்படுத்தி போரிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது கூட என்ன பதில் வருது அப்படின்னா, இல்லை, என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ கேள்வி 50லேருந்து 58 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த வாரம் கூட ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரிவிஷனாக நம்ம என்ன பண்ணலாம், தேவனுக்கு சித்தம் இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். இந்த பிபிடியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே பாருங்கள் 38லேருந்து 48 இங்கே சில கேள்விகள் இருக்காது. நம்ம இப்போ ஒரு சில கேள்விகள் ஸ்கிப் பண்ணோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள் 38, அடுத்த ஸ்லைடில் 48 போயிட்டோம். அதுலேயுமே நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணல அப்படின்னா, சில கேள்விகள் பார்க்கல. ஏன் அப்படின்னா, இதை ஒரு தொகுப்பாக அந்நிய காரியங்களில் தலையிடுதல் குறித்தான விஷயங்கள் ஒரு தொகுப்பாகவும், இன்னும் ஒரு 10-15 கேள்விகள் மட்டும் ஒரு தொகுப்பாகவும் ரிவிஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வாரம் வந்து சந்திக்கலாம். ஸோ ரிவிஷன் பிரயோஜனமுள்ளதாக இருக்கா, அதான் உங்கள் மத்தியில் கேட்க வேண்டிய கேள்வி. எடுத்ததே ஏன் பிரதர் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வருதா, இல்லை அதை ரிவைஸ் பண்ணும்போது ஞாபகம் வருதுங்களா? உண்மையிலுமே வருது இல்லைங்களா? ஸோ இன்னும் ஒரு 15-20 கேள்விகள் இருக்குது, ஸ்லைட்லேயே போடாத கேள்விகள் இருக்குது, ஸ்லைடில் போட்டும் ஒரு 4 கேள்விகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு செப்பரேட் சப்மிட்டிங்காக ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இன்னும் ஒரு 15லேருந்து 20 கேள்விகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவனுக்கு சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிவிஷன் எதற்காக அப்படின்னா, மறந்ததை நினைவு கூறுவதற்காக இல்லை, அடிக்கடி நினைவு கூர்ந்து அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக இல்லைங்களா? ஸோ அடுத்த வாரம் போதும் என்ன பண்ணலாம், ஒருவேளை பிரதர் நான் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் 15வது அத்தியாயத்தை என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அடுத்த வாரமும் இது தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.